இங்க சில பொருளாதார புலிகள், சர்வதேச புலிகள் அவங்க எல்லாம் உக்காந்தீங்கன்னு அணையே கிடையாது. இப்ப நீ கட்டணும்னு நினைச்சா கூட 20 வருஷம் ஆகும். எங்க கொண்டு போய் வைப்ப தண்ணிய? பக்கெட்ல எடுத்து வைப்ப. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன கேட்டா அவங்களாண்ட போய் நீங்க இந்த போட்டோ காமிச்சு கேளுங்க. என்ன சார் 20 வருஷம் ஆகும் அணை கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா இந்த பக்கம் அந்த அக்னூர் ஏரியா வழியா போறதுன்னு நினைக்கிறேன், இந்த ஜம்மு அப்படி தண்ணி இல்லைன்றாங்களா, இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த புலிகள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இது நாம ஓணுன்ட்டு எல்லாம் தண்ணி நிறுத்தலாங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது. பஹல்காமுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி எல்லாம் முதல்ல கபால்னு ஒண்ணு அமுச்சு விட்டணும், இல்லை நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஷட்டருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். துருப்பிச்சிடும் இல்லை, அதெல்லாம் யார் பார்ப்பா? நாளைக்கு துருப்பிடிச்சு ஒரு ஷட்டர் போயிடுச்சுன்னா வெள்ளம் வந்ததுன்னா பாவம் பாகிஸ்தான் மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. பாருங்க, அந்த மக்கள் மேல எவ்வளவு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து மோடி அவர்கள் இல்ல இதெல்லாம் பாகிஸ்தான் போற தண்ணி, அது அதுவும் அந்த துருப்பிடிச்ச கதை வழியா போச்சுன்னா அந்த துரு அவங்க உடம்புல சேர்ந்ததுன்னா என்ன ஆவறது? அதனால அந்த துரு இல்லாம நீங்க எல்லாம் பெயிண்ட் அடிங்க. அது எந்த பெயிண்ட் எல்லாம் கேட்காதீங்க, ஏதோ பெயிண்ட் ஏதோ ஒரு பெயிண்ட் அடிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மெயின்டைன் பண்றாருங்க. மராமத்து, குடிமராமத்து பணிகள் நடக்கின்றது. நீங்க தண்ணி நிறுத்திட்டாங்க யாராவது இப்ப தண்ணி நிறுத்திட்டாங்க கோஷம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி 20 வருஷம் ஆகும் அணை கட்டுன்னு சொன்னீங்களே, அந்த வாய் எங்க போச்சு?